மாப்பிள்ள என்னையா பண்ணிட்டு இருக்க? ஏய் மான்சு, இங்க வாயா. வந்துட்டு ஒரு பெரிய டவுட் கேட்கணும். வாயா. இதே மாமா அப்பா அடிச்சுட்டு சொன்னாரியா, ஆனா எங்க எப்படி என்ன அடிக்கணும் ஒன்னும் தெரியல. நீ தான் படிச்சிருக்கல, சொன்ன. சரியா அடிக்கணும். நீ பொருளங்கயா? சரியா இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்கியா? அடிச்சிருக்கேன், எனக்கே தெரியுது. சரி எப்படி அடிக்கணும்னு நான் சொல்றேன், நீயும் கேட்டுக்க, நீங்களும் கேட்டுக்காங்க. வெயிலுக்கு முன்னாடி அடிக்கலாம், வெயிலுக்கு பின்னாடி அடிக்கலாம். ஆனா மழைக்கு முன்னாடி அடிக்கூடாது, மழைக்கு பின்னாடி அடிக்கூடாது. யான்னு சொல்றேன் கேட்டுங்க. அடிச்சீங்க அப்படின்னா நீங்க அடிக்கிறது ஆல்ரெடி தண்ணியா தான் இருக்கும், அது வந்து நீராவி ஆகி போயிடும். அதே மாதிரி மழைக்கு முன்னாடி ஏன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்றேன்னா, நீங்க அடிச்சு அந்த மழை வந்துச்சுன்னா நீங்க அடிச்ச மருந்துக்கு வந்து பயனே இல்லாம போயிடும். மழைக்கு அப்புறம் ஏன் அடிக்கக்கூடாது இல்லைன்னா, மழை பெஞ்சு இலையெல்லாம் தனியா இருந்ததுக்கு அப்புறம் நீங்க அடிக்கிறதும் தண்ணியோட சேர்ந்து இதாயிடும். வந்து உரங்கள் அடிக்கணும். ஏன் இப்ப இலைக்கு மேல இந்த மாதிரி அடிச்சாலே போதியா? ஏன்னா உரங்கள் வந்து நீங்க இலையில அடிச்சா அதுவே எடுத்துக்கும். அதுவே நீ வந்து பூச்சி மருந்து அடிக்கிற அப்படின்னு, ஏன் இலைக்கு மேல மட்டும் பூச்சி இருக்காதியா, இலைக்கு கீழே தான் மெயினா பூச்சி இருக்கும். அப்படி இருக்கும்போது இலை எல்லா பக்கமும் இந்த மாதிரி செடியில படுற மாதிரி அடிச்சுன்னா பூச்சி எல்லாம் செத்துருவியா. பயிர் பாதுகாப்புக்கு எல்லாரும் மருந்து அடிக்கிறோம். உயிர் பாதுகாப்புக்காக வந்து கிளவுஸ் போட்டு மாஸ்க் போட்டு மருந்து அடிங்க. பயிர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம உயிரும்